நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் கண்ணீர் விட்டு அழுதாலும் நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்ட. உன்னால் அது முடியாது இந்தோ. எனக்கு அது தெரியும். மெதுவா நடந்து வந்தா போதுமா? நான் மெதுவா தானே நடந்து வரேன். ஈவினிங் அம்மாவும் பொண்ணும் வாக்கிங் கிளம்பிட்டீங்களா? ஆன்ட்டி நீங்களும் வாக்கிங் வரீங்களா? நீங்க போயிட்டு வாங்க. அம்மா ம் அதோ அந்த ரூம் தான். அங்கதான் ஆனி ஆன்ட்டியும் அங்கிளும் இருக்காங்க. நாம அங்க போலாமா? ஓ, என் பொண்ணுக்கு இப்ப அந்த ஆன்ட்டியை பார்க்கணும் அப்படிதானே? ம் ம். வாங்க. டோர் லாக் பண்ணிருக்காங்களே கண்மணி. தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். இப்பவே பார்க்கலாமா? நான் கதவு திறக்கிறேன். ஆன்ட்டி இந்த ரூம்ல யாருமே இல்லையே கண்மணி. எங்க போயிட்டாங்க? முடிஞ்சுதா? ஆ, சிஸ்டர், ம். ஏதாவது பிரச்சனை இருக்கா? எக்ஸ்ரேல எந்த ப்ராப்ளமும் இல்ல. டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ரூமுக்கு போங்க. சரி, தேங்க்யூ. சரி போங்க. எனக்கு வீல் சேர் வேணுமா? வேண்டாம், நடக்கலாம். சரி நீ வா, நம்ம போலாம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டமே இல்லைல்ல? ஓபில நிறைய பேர் இருந்தாங்க. ம். என்ன சிந்து? என்ன? ஒன்னும் இல்லைங்க. எதையாவது மறந்துட்டியா? இல்லைங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல. என்ன பிரச்சனை? ஏன் இங்க நின்று இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். என்ன சிந்து? அட ஒன்னும் இல்லைங்க. வாங்க ரூமுக்கு போலாம். உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? இல்லம்மா, வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் படுங்க. அட, அடிக்கடி படுத்துங்க. நான் டயர்டாவா இருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன். சிஸ்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிம்மதியா இருந்துச்சு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எக்ஸ்ரேல சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்தோ ஒரு மைன்யூட் ப்ராப்ளம். ஏன் அப்படி நினைச்சீங்க? அப்படி இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருங்கன்னு டாக்டர் சொல்லுவார்ல. அப்படி சொல்லிட்டாங்கன்னா உன்னையும் அம்மாவையும் பார்க்கலாம்ல. அம்மாவை நீ எப்போ கூட்டிட்டு வருவ? இந்து, மாமாவுக்கு நீ கால் பண்ணலையா?
உங்க அம்மா வந்த விஷயத்த சொல்றதுக்கு கால் பண்ணேன். அப்பா வீட்டுக்கு போறாரு போல. அதான் நான் கால் பண்ணப்போ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அப்பா வண்டி ஓட்டிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அவர் போயிருப்பாரு. நீ கொஞ்சம் கால் பண்ணி பாரு. கண்மணியை கூட்டிட்டு வர சொல்ல. அப்பா போயிட்டு திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. குழந்தையெல்லாம் தனியா வீட்டுல விட்டு போறது சரியில்லை இந்து. சேச்சி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நல்லா பாத்துப்பாங்க. இந்து, நீ இங்க இப்ப இருக்கிறதால குழந்தைய இங்க விட்டுட்டு போலாம் இல்லையா? அது வந்து காய்ச்சல். கண்மணியோட காய்ச்சல் எனக்கு வந்தாலும் வரட்டும், நான் அதை ஏத்துக்கிறேன். அவ இங்க ஒரு டைம் வந்தப்ப எனக்கு காய்ச்சல் ஒன்றும் வரல. அப்படி சொல்லல. குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா முன்னாடி வந்த காய்ச்சலே இன்னும் சரியா போகாம இருக்கு. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத்தனை நாள் அவளை பார்க்காம வருத்தப்பட்டு இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனையாவே தெரியல. ஆனா இப்போ ஒரு தடவை அவளை பார்த்தோன்னா அவ கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது என்னுடைய ஆசை இந்து. உன்கிட்ட சொல்லாம இதை நான் யார்கிட்ட சொல்றத சொல்லு. கொஞ்சம் கால் பண்ண ப்ளீஸ். மறுபடியும் பிரச்சனைப்பா. அப்படியா? என்னாச்சு? என் வீட்டுக்காரர் பொண்ணை பார்க்கணுமா? ஒரு தடவை தானே நான் அவளை பார்த்தேன், மறுபடியும் பார்க்கணும்னு சொல்றாரு. நான் இதை எதிர்பார்த்தம்மா. காய்ச்சல் பரவுன்னு நான் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறாரு. கண்மணியை எப்படியாவது நம்ம அருண் கிட்ட கூட்டிட்டு வரணுமா? அம்மாக்கு தெரிஞ்சிரும். ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டோம், மறுபடியும் எப்படிப்பா? கண்மணி கொஞ்ச நேரம் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருந்தாலே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும்பா. புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிரச்சனையை முடிச்சு அனுப்பும் போதே மறுபடி புதுசா ஒரு பிரச்சனை வந்து நம்மள ரொம்ப டென்ஷன் ஆக்கி தொலைக்குது. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் கண்மணி தான் எங்க பொண்ணு. அதுல இருந்து அவர் மாற மாட்டாருப்பா. பார்வதி அம்மாவுக்கும் தெரியக்கூடாது, அருணுக்கும் தெரியக்கூடாது. ஸ்மார்ட்டா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ திடீர்னு கண்மணிக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு அருண் கிட்ட சொன்னோம்னா அப்ப ஏன் பொண்ணை நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரலன்னு அவர் கேட்பாருல்ல. அதுவும் சரிதான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. குழந்தை காணாம போயிட்ட விஷயத்த நம்ம அருண் கிட்ட சொல்லிடலாம். இதுக்கப்புறம் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் வேண்டாம். ஓ, எவ்வளவு போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பிரஷர் தலைக்கு ஏறி எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. நீ வா. அப்பா, இனி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, வா. அப்பா, அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டரை பார்க்கணும். நீங்க வாங்க வாங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அருணுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட கண்டிஷன் இப்போ பெட்டரா இருக்கு. நீங்க இங்க கூட்டிட்டு வரும்போது அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. மூச்சு திணறல் இல்லாம அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா டாக்டர்? அவருக்கு மூச்சு திணறல் திடீர்னு வந்துடுச்சுன்னு வேணா சொல்லலாம். ஜெயில் டாக்டரோட ரெஃபரன்ஸ்ல அருணுக்கு டிப்ரெஷன் பாதிப்பு வந்திருக்குன்னு எழுதியிருக்காரு. நான் விசாரிச்சு பார்த்தேன். அருண் கிரிமினலோ ரவுடியோ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு ஜெயில் தண்டனை ரொம்ப சாதாரண விஷயம். அது வந்து சார், அருண் தெரியாம இந்த கேஸ்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. தெரியும். அதனால ஜெயில இருக்கிறதும் டிப்ரெஷன்ல பாதிக்கப்படுறதும் சாதாரணம் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நல்ல மாற்றம் வந்திருக்கு. மனசளவுல அவர் ரொம்ப நல்லா தான் இருக்காரு. நாங்க குறிப்பா இந்து அவர் கூடவே தானே இருக்கா? ஆமா ஆமா, அவரோட சந்தோஷத்துக்கு காரணம் அந்த விஷயம் மட்டும் இல்ல. பொண்ணு அருணை பார்க்க வந்திருக்கால்ல, இங்க இருக்கிற நர்சஸ் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட பொண்ணை பார்த்துருக்காருல்ல. அதாவது அவரோட பொண்ணுன்னு சொல்லும்போது ஓகே ஓகே, ஃபேமிலி மேட்டர்ஸ் நிறையவே இருக்கும். நான் சொல்ல வந்தது அது இல்லை. பொண்ணை பார்த்த உடனே அருண் சந்தோஷமாயிட்டாரு.
இப்ப அவர் மனசு நல்லாவே இருக்கு. அது அப்படியே தொடரட்டும். முடிஞ்ச வரைக்கும் பொண்ணு அருண் கூடவே இருக்கட்டும். சரியா? இந்தாங்க. பாப்பா, அருண் எந்த ரூம்ல இருக்காரு? என்ன சொன்னீங்க? சனிக்கிழமை நைட்டு நான் இருக்க மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் வரணும். அருணோட ரூம் எங்க இருக்கு? ஷாப்பிங்லாம் நான் வரமாட்டேன். என்கிட்ட காசெல்லாம் இல்லப்பா. உன்ன மாதிரி நாங்க பணக்காரங்க இல்ல. சிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்கக்கா. ஒரு அக்கா, நீ சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், நம்ம போலாம். எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோ. போதும், போனை கட் பண்ணு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு இங்க சம்பளம் கொடுக்கறது போன் மூலியமா கடலை போடுறதுக்காக இல்ல, இங்க வரவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக தான். நீங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? தேவைப்பட்டா என் கையில இருந்தும் சம்பளம் வாங்குவ. இப்போ உன்கிட்ட பேச நேரம் இல்ல. அருண் எந்த ரூம்ல இருக்காரு? யாரு? அருண், இந்துவோட புருஷன். இப்படி சொன்னீங்கன்னா எந்த பேஷண்ட் எங்களுக்கு எப்படி தெரியும்? மூச்சு திணறல் ஏற்பட்டு கூட்டிட்டு வந்தாங்கல்ல? ஜெயில இருந்து வந்த அருணா? ஆமா. அடுத்த ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 102. அத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அந்த ரூம்ல தான் பார்வதிமா இருக்காங்களா? ஆமா. அங்க ஆனி ஆண்டியோட அங்கிள் இருக்காங்க. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீ அங்க இல்லனா பார்வதிமா உன்னை தேடுவாங்கல்ல? அம்மா தூங்குறாங்க. வாங்க வாங்க, நம்ம அங்கிளை பார்க்க போலாம். என்ன என்ன இங்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். யாருக்கு? இந்துவுக்கும் சுகுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அடிக்கடி இங்க யாரும் வரக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்லையே. ரூம்குள்ள போகணும்னா பெர்மிஷன் வாங்கணும். நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும். அங்கிள், இவங்க தான் என்னோட ஆன்ட்டி. யாரா இருந்தாலும் உள்ள விட முடியாது. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். அப்படின்னா நீங்க என்ன விட வேணாம், நானே உள்ள போய்க்கிறேன். வா பாப்பா. ஏமா நில்லுங்க. அட போங்க சார், நீ வாமா. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. அங்கிள், நான் வந்துட்டேன். ஏய் அம்மு, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நான் அதனால தான் வந்துட்டேன். அப்படியா? உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கே. அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? இன்னமும் நிறைய இருக்கு. ஆஹா. எங்க அம்மா இருக்காங்கல்ல, எனக்கு இன்னமும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியா? சரி, உங்க அம்மா என்னென்னலாம் வாங்கி கொடுப்பாங்க? அங்கதான் இருக்காங்க. நான் கூப்பிடவா? கூப்பிட வேண்டாம், அம்மா வரட்டும். இவங்க யாரு தெரியுமா? இல்ல, தெரியாது. யாரு இவங்க? சொல்லுங்க. எனக்கு தெரியாது அம்மு, நீயே சொல்ல. இவங்க தான் என் ஆன்ட்டி. ஓ அப்படியா? எனக்கு தெரியும், உன் ஆன்ட்டி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வருவாங்கன்னு. அப்பனா நான் யாருன்னு தெரியுமா அருண் உங்களுக்கு? பின்ன எனக்கு தெரியாமையா? உங்களை பத்தி எல்லாமே இந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. அது சரி, அவங்க 2 பேரும் எங்க? வெளியே பார்க்கலையா? அட, உங்களை எதிர்பார்த்து கீழே வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஏதாவது பேசுங்க. பேசுறோமோ, அதுக்காக தானே இவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கண்மணி இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க? தோசை, அப்புறம் பால். அப்படியா? எத்தனை தோசை சாப்பிட்ட? ஒண்ணே ஒண்ணு. ஒன்னே ஒண்ணுதானா?
ஒன்று சாப்பிட்டா மட்டும் போதுமா? இனிமேல இருந்து 2 தோசை சாப்பிடணும். சாப்பிடுவியா? என் செல்லம். அம்மா மத்தியானம் சாப்பிட என்ன வேணும்? சாப்பாடு, அப்புறம் தயிர், அப்புறம் அப்புறம் சிக்கன். ஆஹா, அது சரி. நான் இப்ப மீன் குழம்போ முட்டை பொரியல தான் கொண்டு வந்திருக்கேன். அவங்க 2 பேரும் இதை மட்டும் தானே சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னக்கா, கண்மணிக்கு சிக்கன் கேண்டீன்ல வாங்கிக்கலாம். ஏன் சோகமா இருக்க? அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. என்ன ஒத்துக்க மாட்டாங்க? சிக்கன் வாங்குறதுக்கு. அம்மாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அத நான் பாத்துக்கிறேன். சரியா? எனக்கா சொல்றீங்க? தேங்க்யூ. என் பொண்ணு பார்க்கணும்னு இதுக்காக தான் நான் சொன்னேன். பாத்தீங்களா அவளுடைய சந்தோஷத்தை? பாவம், இவ தான் அவரோட பொண்ணுன்னு இவராவே நினைச்சிட்டு இருக்காரு. அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அட ஒன்னும் இல்லப்பா. அட சும்மா சொல்லாதீங்க, என்னமோ யோசிக்கிறீங்க. இப்படி தினமும் உங்க பொண்ணை பார்க்க முடியுமாண்டா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் இப்படி? மத்தவங்க சம்மதிக்கணும்ல. யாரு? உண்மையிலே கண்மணி பொண்ணு யார், என்ன, எப்படி வந்தாங்கன்னு தெரியுமா? நான் சொல்றேன். அப்பா, அதாவது ஹாய். சேச்சி அம்மா எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். நீங்க கொஞ்சம் வெளியில வரீங்களா? எதுக்காக சுகு? நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து ரூம்ல இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. அருண், நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமா, என்னாச்சு சுகு? இங்க வாங்க. என்ன சேச்சியம்மா, என்ன சொல்ல வந்தீங்க உள்ள? நாம எங்க இருக்கோம் இப்போ? ஆஸ்பத்திரியில. எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அருண் இங்க இருக்காரு, பாக்குறதுக்காக வந்திருக்கோம். கண்மணி நம்ம கூட வந்தாளா? இல்ல, அதான் உனக்கு நல்லா தெரியும்ல. பார்வதி அம்மா இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. நான் இப்ப இங்க வந்ததுனாலதான் கண்மணியை பார்க்க முடிஞ்சது. அப்படியா? அருணோட பொண்ணு தான் கண்மணின்னு நாங்க அருணை நம்ப வச்சிருக்கோம். அது இந்து சொல்லிட்டா. சொன்னால உங்களுக்கு தெரியும்ல. ஆனா நீங்க இப்ப என்ன சொல்ல போனீங்க? உண்மையிலேயே கண்மணி யாருன்னு நீங்க அருண்கிட்ட சொல்ல போனீங்கல்ல? ஐயோ, நான் டக்குன்னு அங்க வராம இருந்திருந்தா நீங்க எல்லாத்தையும் உளறி இருப்பீங்க. அப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்துவையும் இங்க அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு தெரியாமே அந்த உண்மை வாயிலிருந்து வந்துச்சு சுகு. நான் வேணும்னே பண்ணல. பல விஷயங்களை நமக்கு நாமே கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். இதெல்லாம் நான் சொல்லணுமா? இத்தனை நாளா நான் அப்படிதான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மொத்தத்துல நாம ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறோம். அது தப்பா சரியானு யோசிக்கிற டைம் இது இல்ல. அருணோட மனசை காயப்படுத்தாத மாதிரி வார்த்தையும் நடவடிக்கையும் இல்லாம பாத்துக்கணும். குழந்தை காணாம போன விஷயத்த முதல்ல நானும் அருண்கிட்ட சொல்லலாம் தான் முடிவு பண்ணேன். அதுக்கு நடுவில் கண்மணி வந்துட்டா. அந்த குழந்தைய பார்த்த உடனே அருணோட மனசுல ஒரு நல்ல மாற்றம் வந்ததுனால தான் நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம். கண்மணி அவர் பொண்ணு இல்லை நமக்கு தெரியும். ஆனா அருண்கிட்ட இந்த நேரத்துல நாம சொல்ல முடியாது. அதனால இந்த உண்மையை நாம மறைச்சுதான் ஆகணும். எனக்கும் புரியுது சுகு. அருண் தளர்ந்து போயிட்டா இந்துவால ஏத்துக்க முடியாது. அவளும் உடைஞ்சு போயிடுவா. நம்ம இந்துவோட விஷயத்துல நம்மளும் மனசு வைக்கணும் இல்லையா? நான் கவனமா இருந்துக்கிறேன் சுகு. என்கிட்ட ஏன் பேசாம இருக்கீங்க? அட ஒன்னும் இல்லம்மா. கண்மணி பத்தி அந்த அக்கா ஏதோ சொல்ல வந்தாங்க. கண்மணியை பத்தின உண்மையை சொல்ல போறேன்னாங்க.
சேச்சி அம்மா உங்ககிட்ட அப்படியே சொன்னாங்க. ஆமா. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்ல. ஆ, அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க எப்பவுமே பொடி வச்சுதான் பேசுவாங்க. அதாவது நான் ஒரு உண்மையை சொல்றேன், நாளைக்கு புதன்கிழமை அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நல்லா இருக்கே. அவங்க எப்பயுமே இப்படிதானா? ஆமாங்க. கண்மணிய பத்தி என்ன சொல்ல போறாங்களோன்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன். One, two, three. செல்லம், இப்படி சும்மா நிக்காம வந்து விளையாடலாம்ல? வாங்க. இல்ல. கண்மணி சொன்ன ஒரு விஷயத்த சொல்லவா? அம்மாவை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மா நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களாமே. நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன? இங்க வாங்க. அது என்னன்னா, அது வந்து யாருக்கும் சொல்லாதீங்க, சரியா? சரி. அவ்வளவு பெரிய ரகசியமா அது? சொல்லு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.